ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சயா ஸ்டடி சர்க்கிள். டுடே நம்ம ஜான்வரி 1 and 2 கரண்ட் அஃபேர்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தெரிந்த செயல்வகைன்ற அதிகாரத்தில் ஒரு குட்டி திருக்குறளை நம்ம இங்கே பார்க்கலாம். தெரிந்த இனத்தோடு தேர்ந்து எண்ணி செய்வார்க்கு அரும்பொருள் யாதொன்றும் இல்லை. ஆராய்ந்து தேர்ந்து இனத்துடன் நன்றாக சேர்ந்து தாமும் எண்ணி பார்த்து செய்கின்றவருக்கு அரிய பொருள் ஒன்றும் இல்லைன்றது தான் இதோட மீனிங். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் ஹெட்லைன்ஸ் பார்த்துடலாம். Jan 12, 13 NRI Day in Tamil Nadu. 108th episode of Man Ki Baat. ISRO successfully launches PSLV C58 ExpoSat mission. Sagar Parikrama scheme. Aditya L1. Panchayat Raj. Arvind Pankaria to head 16th Finance Commission. ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். வேர்களை தேடி திட்டத்தில் தேர்வான 58 இளைஞர்கள் இருவார பயணம். வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற தமிழர்களை ஒன்றிணைக்கிற திட்டம் தான் இந்த வேர்களை தேடி திட்டம். இந்த திட்டம் பார்த்திங்கன்னா January 11 and 12 நான் ரெசிடென்டல் தமிழன், அதாவது அயலக தமிழர் தினம்னு சொல்லிட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த டே பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர்லன்றதான் நம்ம தமிழ்நாட்டில் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அது மூலிமா இந்த வேர்களை தேடி இந்த திட்டத்தில் வெளிநாட்டில் இருக்கிற 18 முதல் 30 வயதுக்கு உட்பட்ட தமிழக இளைஞர்களை தமிழக அரசு செலவுலேயே தமிழ்நாட்டுக்கு கூட்டு இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பிளேஸ் எல்லாம் சுற்றி காட்ட போகிறாங்க. இதுதான் இந்த ஸ்கீமோட ஆப்ஜெக்டிவ். இந்த ஸ்கீமுக்கு மெயினாக ஆஸ்திரேலியா, கனடா, அப்புறம் ஃபிஜி, இலங்கை ஆகிய நாடுகள்லேருந்து 58 இளைஞர்கள் தேர்வாகியிருக்காங்க. இப்போ நான் ரெசிடென்டல் தமிழன் டே பார்த்தோம். அதுபடி நம்ம இந்தியாவுக்குமே நான் ரெசிடென்டல் ஃபார் இந்தியன் டேவும் இருக்குது. 9th January 1915 தான் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் காந்திஜி சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து நம்ம இந்தியாவுக்கு வந்த டேவாக தான் நம்ம நான் ரெசிடென்டல் இந்தியன் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த டேவும் பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக 2003 நம்ம கொண்டாடிட்டு வரோம். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். 108வது எபிசோட் ஆஃப் மன் கி பாத். இந்த மன் கி பாத் பற்றி ஆல்ரெடி நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் அதிக நியூஸ் பார்த்துருக்கோம். இருந்தாலும் ஒன்ஸ் பார்த்துடலாம். ஏன்னா இது 108வது எபிசோடு. இந்த 108ன்ற வேர்டு ரொம்பவே பெரிய மகத்துவமானதுன்னு இதில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 108 முத்துமணிகள், 108 முறை மந்திரம் உச்சரித்தல், 108 திவ்ய தேசங்கள், கோயில்கள், 108 படிகள் என இந்த 108ன்றது ரொம்பவே ஸ்பெசிஃபிக்கான நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம இப்போது எமர்ஜென்சிக்கு பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸோட நம்பர் கூட 108 தான். மன் கி பாத் பார்த்திங்கன்னா எப்போவுமே மந்த்லி அதோட லாஸ்ட் சண்டே ஆஃப் PM நேரடியாக மக்கள்கிட்ட பார்த்திங்கன்னா நேரடியாக ரேடியோ மூலிமா தொடர்பு கொள்கிறது தான் இந்த மன் கி பாத். 2014 இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோட லாஸ்ட் 100th எபிசோடு பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துருப்போம், நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருக்கோம். இதில் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 2023 நடந்த இம்பார்ட்டண்டான இன்சிடென்ட்ஸ் எல்லாமே இதில் ஷேர் பண்ணியிருக்காரு. இதில் 2023 தான் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டோட மக்கள் தொகை 140 கோடி இந்தியர்கள் இருக்காங்க அப்படின்ற ஒரு சென்சஸ் கொடுத்துருப்பாங்க. மக்களவை சட்டப்பேரவையில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு. அப்புறம் உலக அளவில் நம்ம இந்தியா 15th எக்கனாமியில் பார்த்திங்கன்னா 15th ஃபிஃப்த் பெரிய பொருளாதார நாடாக இருக்கும். அப்புறம் சந்திராயன் 3 நிலவோட தென் துருவத்தை ஏற்றின நம்ம சந்திராயன் 3யோட வெற்றி. அப்புறம் RRR படத்துக்கான அந்த நாட்டு சாங், அப்புறம் தி எலிஃபண்ட் விஸ்பர்ஸ் இந்த படத்துக்கெல்லாம் ஆஸ்கர் விருது கொடுத்தது. அப்புறம் ஆசிய விளையாட்டு போட்டிகளில் நம்ம இந்திய வீரர்கள் 107 பதக்கங்களை வின் பண்ணியிருப்பாங்க. ஆசிய பாரா விளையாட்டு போட்டிகள்லேயும் 111 பதக்கங்களை வின் பண்ணியிருப்பாங்க. 9 வயதுக்கு உள்பட்ட T20 உலகக்கோப்பையில் மகளிர் அணி வெற்றி பெற்றிருப்பாங்க. புத்தாக்க குறியீட்லேயும் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக 2015 81st பிளேஸில் இருந்த இந்தியா இந்த ஆண்டு அதாவது 2023 40வது இடத்தை எட்டியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவோட விடாமுயற்சியால் சர்வதேச சிறுதானிய ஆண்டா 2023 ஐநா அறிவிச்சிருப்பாங்க. இதெல்லாம் தான் மன் கி பாத்தில் அவர் டிஸ்கஷன் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ராணி வேலு நாச்சியாருக்கு புகழாரம். நம்ம பாரத பூமி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பெண்களுடைய பெருமையை சேர்த்து தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனோட அடிப்படையில் சாவித்ரிபாய் பூலே அப்புறம் ராணி வேலு நாச்சியார் அவர்களோட பர்த்டேவான Jan 3 கொண்டாட இருக்காங்க.
ராணி வேலு நாச்சியார்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களை பற்றி ஸ்பெசிஃபிக்காகவே நம்ம சேனலில் நியூஸ் போட்டிருக்கோம். இருந்தாலும் இவங்களை பற்றின சில நியூஸ் பார்க்கலாம். ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் தான் வேலு நாச்சியார். இவங்களுக்கு ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, தமிழ், உருது போன்ற மொழிகள் எல்லாமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் சிலம்பம், குதிரையேற்றம், வாட்போர், அப்புறம் விற்பயிற்சி இது எல்லாமே இவங்களுக்கு ரொம்பவே நல்லாவே தெரியும். சிவகங்கை மன்னரான முத்து வடுகநாதரை தான் இவங்க கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இவங்களோட ஹஸ்பண்ட் முத்து வடுகநாதர் காளையார் கோவிலில் நடந்த ஒரு போர் காரணமாக பிரிட்டிஷால் இவர் தோற்கடிக்கப்பட்டு அங்கே இறந்துருவார். அங்கேருந்து தப்பிச்சு வந்தவங்க தான் இந்த வேலு நாச்சியாரும் அவங்க மகளும் திண்டுக்கல் கோட்டையில் தஞ்சம் புகுவாங்க. அதுக்கப்புறம் 8 வருஷம் கழித்து மறுபடியும் ஆங்கிலேயரை எதிர்த்து இவங்க போர் புரிவாங்க. அவங்களோட வீரர்களில் பார்த்திங்கன்னா ஆண்கள் படைப்பிரிவுக்கு மருது சகோதரர்களும், பெண்கள் படைப்பிரிவுக்கு குயிலையும் தலைமையேற்றிருப்பாங்க. முறையுமா அதாவது ஃபர்ஸ்ட் டைம் படையில் பெண்களுக்கென தனி பிரிவை ஏற்படுத்திய பட்டியலில் ராணி வேலு நாச்சியாரும் ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வாரில் பார்த்திங்கன்னா இவங்க வின்னும் பண்ணுவாங்க. இது பற்றின நியூஸ் எக்ஸ்ட்ராவே நம்ம அந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து யாரை கொடுத்துருக்காங்கன்னா சாவித்ரிபாய் பூலேயை பற்றி கொடுத்துருக்காங்க. பெண்கள் மற்றும் தாழ்த்தப்பட்டவர்களின் கல்விக்காக ஓங்கி குரல் கொடுத்தவர்கள் சாவித்ரிபாய் பூலே தான். அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் கேர்ள்ஸ்க்காக ஸ்கூல் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் உமன் டீச்சரும் இவங்க தான். 1848 ஸ்கூல் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அடுத்த நியூஸ் பார்க்கலாம். புத்தாண்டில் PSLV C58 வெற்றி பயணம். இந்த ராக்கெட் பற்றியான நியூஸ் நம்ம நேற்றே ப்ரீஃபாக பார்த்துருப்போம். இருந்தாலும் பார்த்துடலாம். விண்வெளி ஊடுகதிர்களை ஆய்வு செய்கிறதுக்காக தான் எக்ஸ்போசாட் செயற்கைக்கோளை PSLV C58 ராக்கெட் மூலமா ஆந்திர பிரதேஷ் ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ராக்கெட் பார்த்திங்கன்னா அதாவது இந்த சேட்டலைட் புவியிலிருந்து 650 கிலோமீட்டர் தொலைவில் பயணித்து நிர்ணயித்து புவி வட்ட பாதையில் எக்ஸ்போசாட் செயற்கைக்கோள் நிலைநிறுத்திருக்கு. இந்த ராக்கெட் பார்த்திங்கன்னா ஊடு கதிர்களை ஆய்வு செய்வதற்காக மொத்தம் 469 கிலோ எடையில் உருவாக்கப்பட்ட எக்ஸ்போசாட் செயற்கைக்கோளில் போலிக்ஸ் அதாவது எக்ஸ்ட்ரோ போலரிமீட்டர் மற்றும் எக்ஸ்பெக்ட் அதாவது எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோமீட்டர் அண்ட் டைமிங் ஆகிய இருவேறு ஆய்வு கருவிகள் பொருத்தப்பட்டிருக்காங்க. இந்த இரு கருவிகளும் பெங்களூரில் உள்ள ராமன் ஆராய்ச்சி நிறுவனமும் அப்புறம் UR ராவ் செயற்கைக்கோள் மையமும் உருவாக்கியிருக்காங்க. இதோட மெயின் ஆப்ஜெக்டிவ், இதோட முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விண்வெளியில் இருக்கிற கருத்துளைகளில் இருந்து வெளியேறும் ஊடுகதிர்களின் துருவ முனைப்பு அளவு, அப்புறம் நியூட்ரான் விண்மீன்களிலிருந்து வெளியாகும் கதிரியக்கம், கருத்துளை வாயு திரள் அதாவது நெபுலா ஆகியவற்றின் தன்மையை குறித்து ஆராய்ச்சி செய்கிறது தான் இந்த சேட்டலைட்டோட முக்கியமான நோக்கம். இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அலவரிசை, புவி கண்காணிப்பு மற்றும் வர்த்தக ரீதியான நடவடிக்கைகளுக்காக புவி தாழ்வட்ட பாதையில் செயற்கைக்கோள்களை நிலைநிறுத்த திட்டங்களை தொடர்ந்து நம்ம இஸ்ரோ மேற்கொண்டிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நிலவு, சூரியன், செவ்வாய் கிரக ஆய்வு நடவடிக்கைகளையும் வெற்றிகரமாக நம்ம இந்தியா முன்னெடுத்திருக்கின்ற நியூஸையும் இதில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பற்றினா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நியூஸ் பார்க்கலாம். இஸ்ரோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் 1969 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதோட ஃபர்ஸ்ட் சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் சாராபாய் தான். இதோட இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ் சோம்நாத். அப்புறம் PSLV ராக்கெட் பார்த்தோம். PSLV போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் அப் டு 1750 kg உள்ள இருக்கிற சேட்டலைட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த PSLV மூலமா லான்ச் பண்ணலாம். ஆல்ரெடி SSLV, GSLV பற்றி பார்த்துருக்கோம். SSLV ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் பிலோ 500 kg இருக்கிற சேட்டலைட்டெல்லாம் இதில் லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு GSLV ஜியோ சிங்க்ரனைஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் பிலோ 4000க்கு கீழே இருக்கிற சேட்டலைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஜியோ சிங்க்ரனைஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் மூலிமா நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா இதோட சிறப்பு அம்சத்தை நம்ம மேலே பார்த்த அந்த 2 பாயிண்ட்டை தான் இங்கே ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அமெரிக்கா அப்புறம் இட்டாலி இந்த நாடுகள் இணைந்து இதை ஆராய்ச்சி பண்ண ஆல்ரெடி ஒரு சேட்டலைட்டை 2021 லான்ச் பண்ணியிருப்பாங்க. நம்ம எக்ஸ்போசாட் செயற்கைக்கோளோட செலவு பார்த்திங்கன்னா டோட்டலாக 250 crores ஆயிருக்கும். அதே வேளையில் ஊடுகதிர் ஆய்வுக்காக அமெரிக்கா அனுப்பிய XPE செயற்கைக்கோளோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 1500 crores செலவில் வடிவமைக்கப்பட்டிருக்காங்க. இது அமெரிக்க, இத்தாலி நாடுகள் இணைந்து 2021 செயல்படுத்தினாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். சாகர் பரிக்ரமா திட்டம். சென்னையிலிருந்து நெல்லூருக்கு கடல் வழி பயணம் செய்த மத்திய அமைச்சர்.
ஃபர்ஸ்ட் இந்த சாகர் பரிகிரமா திட்டம்னா என்னென்னு பார்க்கலாம். இதோட முக்கியமான நோக்கம் என்னென்னா, மீனவர்களை சந்தித்து அவர்களோட கலந்துரையாடி அவங்களோட ஆலோசனையை பெறுதல், அப்புறம் மீனவர்களுக்கான மத்திய அரசின் திட்டத்தை அவர்களிடம் எடுத்துரைத்தல், பயனாளிகளுக்கு மத்திய அரசின் நலத்திட்ட உதவிகளை வழங்குதல் உள்ளிட்டவை தான் இந்த சாகர் பரிகிரமா திட்டம். இந்த ஸ்கீமோட ஒரு பகுதியாக தான் வந்து பார்த்திங்கன்னா மத்திய மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால் அமைச்சர் பரிஷோத்தம் ரூபாலா சென்னையிலிருந்து நெல்லூருக்கு கடல் வழி பயணம் மேற்கொண்டிருக்காங்க. இவங்களோட இந்த பயணமே பார்த்திங்கன்னா கடலோர காவல் படைக்கு சொந்தமான சுஜய் கப்பலில் ஆந்திர மாநிலம் நெல்லூர் வரை கடல் வழி பயணம் மேற்கொண்டிருக்காங்க. கடந்த 10 ஆண்டுகள்லேயே ரூபாய் 38,500 கோடி செலவிடப்பட்டிருக்கிறது இந்த மீன்வளத்துறைக்கு மட்டும். இந்த ஆண்டு ஜனவரி 1லேருந்து 6 வரைக்கும் ஆந்திரா மற்றும் புதுச்சேரியின் பல்வேறு இடங்களில் இந்த சாகர் பரிகிரமா திட்டம் குறித்து பயணங்களை மேற்கொள்ள இருக்காங்க. இந்த திட்டத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஆந்திர மாநிலத்தில் மத்திய அரசின் முதன்மை திட்டங்களில் ஒன்றான பிரதமரின் மத்ஸ்ய சம்படா திட்டத்தின் கீழே மீன்வளத்துறையில் நிறைய செலவீடுகள் செஞ்சுருக்காங்க. இது ரிலேட்டடாக இன்னும் கொஞ்சம் நியூஸ் பார்க்கலாம். ஆல்ரெடி பாரத் மாலா, சாகர் மாலா அண்டு உதான் ஸ்கீம் பற்றி நம்ம பார்த்துருப்போம். இந்த பாரத் மாலா எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, டு இம்ப்ரூவ் த ரோட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. சாகர் மாலா அதாவது இந்த கடல்வரை போர்ட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. உதான் பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் இம்ப்ரூவேஷன் ஆஃப் ஏர்போர்ட்காக கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ஜனவரி 6 L1 புள்ளியை அடைகிறது ஆதித்யா. இந்த ஆதித்யா L1 நியூஸ் பற்றி நம்ம இன்னுமே ஸ்பெசிஃபிக்காக தனியாகவே ஒரு நியூஸ் போட்டிருக்கோம். இந்த ஆதித்யா L1 பற்றி பார்க்கலாம். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மிஷன் டு ஸ்டடி த சன். இது PSLV XL ராக்கெட் அதாவது C-57 மூலயமா லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸ்ரீஹரிகோட்டா ஆந்திர பிரதேஷ்லேருந்து இதை லான்ச் பண்ணியிருப்பாங்க. இதோட திட்ட இயக்குனர் யார் பார்த்திங்கன்னா நிகர் சாஜி தான். செப்டம்பர் 2, 2023 லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் பேஸ்டு சோலார் அப்சர்வேஷன் மிஷன். இது ஒரு ஆர்பிட்டர் மிஷன் தான். L1 பாயிண்ட் அதாவது லக்ராஞ்ச் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இது 1 தான் கிடையாது, டோட்டலாக இதில் 5 பாயிண்ட் இருக்கும். அதில் L1 பாயிண்டில் தான் இப்போ நம்ம அனுப்பின ஆதித்யா L1 அங்கே நிலைநிறுத்தப்பட இருக்குது. இந்த ஆதித்யா L1 பார்த்திங்கன்னா டோட்டலி நம்ம 7 ப்ளேலோட்ஸ் அனுப்பிச்சிருப்போம். அதில் 2 மிஷனும் இப்போ செயல்பட தொடங்கியிருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் போஸ்ட் பண்ணியிருப்போம். அதுதான் சோலார் அல்ட்ரா வயலட் இமேஜிங் டெலஸ்கோப், நெக்ஸ்ட்டு ஹை எனர்ஜி L1 ஆர்பிட்டர், எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோமீட்டர். இது 2மே செயல்பட தொடங்கியிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இதை அடுத்து பார்த்திங்கன்னா விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் ககன்யான் திட்டம் சோதனை முயற்சியும் கடந்த ஆண்டு வெற்றிகரமாக செயல்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. ககன்யான் திட்டம் ஆல்ரெடி இப்போ கூட நம்ம ரீசெண்டாக பார்த்துருக்கோம். 2025க்குள்ளே இதை லான்ச் பண்ணுறதா இருந்தது. இப்போது 2024லேயே பார்த்திங்கன்னா இதை லான்ச் பண்ண ரெடியாக இருக்காங்க. இதுக்காக இதை அடுத்து பார்த்திங்கன்னா விண்வெளியில் ஸ்பேஸ் சென்டர் அதாவது 2035க்குள்ளே அது ஸ்பேஸ் சென்டர் க்ரியேட் பண்ண இருக்காங்க. அதுக்கப்புறம் 2042க்குள்ளே அங்கே ஹியூமன்ஸ் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்காங்க இஸ்ரோ. இந்த நடவடிக்கை அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த ஆண்டில் அதாவது இந்த ஆண்டில் ககன்யான் திட்டம் செயல்பட இருக்குது. நிகழாண்டில் பார்த்திங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷனை தவிர 12 to 4 ராக்கெட்டுகளை விண்ணில் ஏவ திட்டமிட்டிருக்காங்க. அப்புறம் இன்சாட் 3TS செயற்கைக்கோள் மற்றும் இஸ்ரோ நாசா ஒருங்கிணைப்பில் உருவான ரேடார் செயற்கைக்கோளையும் இந்த GSLV ராக்கெட் மூலமா ஆய்வு மேற்கொள்ள இருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஆதித்யா L1 தான் கொடுத்துருக்காங்க. சூரியனோட புறவெளி ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்ட ஆதித்யா L1 வரும் 6ஆம் தேதியிலேருந்து அந்த L1 பாயிண்ட்டை லான்ச் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த நியூஸ் பார்த்திங்கன்னா காகித புலிகளாய் உறங்கும் ஊராட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடிட்டோரியலில் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டத்தை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. நம்ம தேச பிதாவான மகாத்மா காந்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியா கிராமங்களில் தான் வாழுது, கிராமங்களில் உற்பத்தியாகும் பொருட்களை விலை கொடுத்து வாங்கும் சந்தைகளே மாநகரங்கள்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியா விடுதலை பெறுவதற்கு முன்னரே வருகின்ற ஸ்வராஜ்யம் கிராம ஸ்வராஜ்யமாக இருக்க வேண்டும், அதுவே நாம் கனவு காணும் ராமராஜ்யமாக இருக்கும் அப்படின்னு சொன்னவரும் காந்திஜி மென்ஷன் பண்ணியிருப்பார். அவர் மட்டும் இல்லாமல் பிளாட்டோ தமது சிட்டி ஸ்டேட்ஸ் என்னும் நூலில் பெருமையாகவும் எழுதியிருக்காரு. அதாவது கிரேக்க நாடுகளில் கிராம நகர குடியரசுகள் எப்படி இருந்ததுன்னு அவர் மென்ஷன் பண்ணியிருப்பார். நம்ம பாரத மண்ணில் ஊராட்சிகள் சிறப்புற நடந்ததை சாணக்கியர் அர்த்த சாஸ்திராவில் தெரிவிச்சிருப்பார்.
இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து ஒரு பஞ்சாயத்து ராஜோட பேக்ரவுண்ட் ஸ்டோரிஸ் தான். வால்மீகியும் ராமாயணத்தில் காணப்படும் ஞான் பாத்தா என்னும் தொடர் அயோத்தியில் நிலவிய கிராம ஆராய்ச்சி முறைப்படி குறிக்குது. சிலப்பதிகாரத்திலையும் காணப்படும் ஐம்பெரும் குழுவும் எண்பேரையும் அரசு குமரரும் பரதகுமரரும் என்னும் செய்யுள் அடி புகார் நகரத்தில் கிராம சபை எப்படியெல்லாம் இருந்ததுன்ற சான்றுகள் தான் கொடுத்துருக்காங்க. பாண்டியர், சோழர், பல்லவர்களின் ஆட்சி காலத்திலையும் கிராம சபைகள் நிறுவதற்கான ஆதாரங்கள் கல்வெட்டுகள் காணப்படும். ஊரவை நாட்டவை என்னும் தொடர் வந்து இங்கே காணப்படுது. பிற்கால சோழர்கள் ஆட்சியில் வந்து கிராம சபை வந்து ரொம்பவே செம்மையாக செயல்பட்டது. அதுக்கு ஆதாரமாக வந்து கீழே வர வாக்கியங்கள் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா, சம்பத்சர வாரியம் 12 உறுப்பினர்களை கொண்டது. ஓராண்டிற்குரிய பஞ்சாயத்து பணிகளை வரிசைப்படுத்தி நிர்வாகம் செய்வது. இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா தோட்ட வாரியம் 12 உறுப்பினர்களை கொண்டது. இவ்வாரியம் வந்து கிராமத்தில் உள்ள தோட்டங்களை அளந்து நில விவரங்களை பதிவு செய்யவும் இருக்குது. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஏரி வாரியம் 6 உறுப்பினர்களை கொண்டது. இவ்வாரியம் வந்து நீர் ஆதாரங்களை எக்காலத்திலும் காக்கும் பணிகளை செய்வது தான். நாலாவது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சவார வாரியம் 6 உறுப்பினர்களை கொண்டது. இந்த குத்தகைக்காரர்களிடமிருந்து நிலவரியை வசூலித்து கருவறையில் சேர்க்கிறது தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீதி வாரியம். இதன் உறுப்பினர்கள் தேர்தல் காலங்களில் முறைகேடுகள் நடக்காமல் கண்காணிப்பாங்க. இந்த மாதிரி தான் வந்து பிற்கால சோழர்களுடைய காலத்தில் நம்ம லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் வந்து செயல்பட்டிருக்கு. நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு ரீசன் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு பெரிய ஆதாரமே வந்து உத்திரமேரூர் கல்வெட்டு தான். அந்த கல்வெட்டை பற்றி நம்ம நிறைய நியூஸ் வந்து பார்த்துருப்போம். இந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புதுசாக இருக்குது. என்னென்னா, அந்த உத்திரமேரு கல்வெட்டு வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க இல்லையா, அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஊர் சபையில் ஒரு பெண் நீதிபதி அமர்ந்து வழக்கை விசாரித்த கல்வெட்டு வந்து இருக்குது. பெருங்கருணை ஆட்சின்ற ஒரு பெண் வந்து நீதிபதியாக வந்து பணியாற்றியிருக்காங்க. செங்கல்பட்டு மாவட்டம் குணத்தூர் கோயில் உள்ள கல்வெட்டு சான்று வருடாந்திர அறிக்கையை வந்து எண் 259 ஆண்டு 1901 அப்படின்னு தெரிவிக்குது. இந்த ஹிஸ்ட்ரியோட கண்டினியூட்டிவாக வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு எல்லாமே தெரிஞ்ச லார்ட் ரிப்பன் பிரபு 1882 வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் ஏற்படுத்தவும் அதை மேற்பார்வையிட மாவட்ட அளவில் வாரியங்களையும் ஏற்படுத்தினார்னு சொல்லலாம். அதனால் இவர் ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்னே சொல்லலாம். இதான் அங்கே கீழே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, சோழர்களுடைய ஆட்சி காலத்தில் இருந்த ஊராட்சி நிர்வாகத்திற்கு சட்ட வடிவம் கொடுத்தவரே இவர் தான். அதனால் நம்ம நாட்டு மக்களை அதனை இங்கிலாந்தின் மேக்னா கார்ட்டாவாக கருதினாங்க. அது மட்டும் இல்லாமல் ரிப்பன் பிரபு வந்து ஸ்தல ஸ்தாபனங்களின் தந்தை, அதாவது ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்னு இவர் அழைச்சாங்க. அவருக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தி 1949 வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் வேணும், இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் வேணும்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருப்பார். பட் வந்து பார்த்திங்கன்னா அம்பேத்கர் அதை மறுத்து 1950 டிபிஎஸ்பியில் வந்து ஆர்டிகல் 40 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இன்கேஸ் வந்து ஃப்யூச்சரில் நீங்கள் அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு டிபிஎஸ்பியில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக 1952 கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமும் 1953 நேஷ்னல் சோஷியல் எக்ஸ்டென்ஷன் ப்ரோக்ராம், இப்போ இருக்கிற பஞ்சாயத்து ராஜுக்கு பதில் பார்த்திங்கன்னா அப்போது அந்த 2 கமிட்டியும் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அது வந்து சாட்டிஸ்ஃபையாக இருந்ததுனால 1957 பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வருவாங்க. இந்த பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி வந்து பார்த்திங்கன்னா 3 டயர் சிஸ்டத்தை வந்து இன்ட்ரோ பண்ணியிருப்பாங்க. அந்த 3 டயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல், பிளாக் லெவல், அப்புறம் வில்லேஜ் லெவல்னு சொல்லிட்டு அந்த 3 லெவல்லையும் வந்து இருக்கணும். இப்போ டிஸ்ட்ரிக்ட் லெவல்னால் ஜில்லா பரிஷத்தோ, பிளாக் லெவல்னால் பஞ்சாயத் சமிட்டி, வில்லேஜ் லெவல்னால் வந்து கிராம பஞ்சாயத் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 டயர் சிஸ்டத்தை தான் இன்ட்ரோ பண்ணியிருப்பாங்க. இந்த கமிட்டி மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலையும் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் வந்து இன்ட்ரோ பண்ணியிருப்பாங்க. 1958 இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ யார் சிஎம்மாக இருந்திருப்பார்னா காமராஜர் வந்து அப்போ சிஎம்மாக இருந்திருப்பார். பட் நம்ம தமிழ்நாட்டில் வந்து 2 டயர் சிஸ்டத்தை தான் வந்து நம்ம கொண்டு வந்திருப்போம். 1959 தான் ராஜஸ்தான் ஸ்டேட் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு அந்த 3 டயர் சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. நாகூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து இன்ட்ரோ பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவங்கள தொடர்ந்து ஆந்திர பிரதேஷ் வந்து 2nd ஸ்டேட்டாக வந்து இன்ட்ரோ பண்ணியிருப்பாங்க பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டத்தை. இந்த பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா
நிறைய கமிட்டிஸ் வந்துமே அமைச்சிருப்பாங்க. 1977 வந்து இந்த ஜனதா பார்ட்டி மூலயமா வந்து அமைச்சிருப்பாங்க. 1977 வந்து அசோக் மேத்தா கமிட்டி வந்து இன்ட்ரோடக்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த அசோக் மேத்தா கமிட்டி வந்து எதை சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி வந்து 3 டயர் சிஸ்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லியிருப்பாங்க. பட் அசோக் மேத்தா கமிட்டி வந்து எதை பரிந்துரை செஞ்சுருப்பாங்கன்னா 2 டயர் சிஸ்டத்தை வந்து கொண்டு வரலான்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு அடுத்து 1978 தன்ட்வாலா குழு, அப்புறம் 1984 அனுமந்த் ராவ் கமிட்டின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருவாங்க. இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, தன்வந்த்வாலா குழுவில் வந்து பிளாக் லெவல் பிளானிங்கை பற்றியும், அனுமந்த் ராவ் கமிட்டியில் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் பிளானிங்கும் பற்றி டிஸ்கஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு அடுத்து 1985 ஜிவிகே ராவோ கமிட்டி வந்து வருது. இந்த திட்டக்குழுவில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, வேரற்ற புற்கள் கிராஸ் வித்தவுட் ரூட்ஸ், அதாவது நீங்கள் பஞ்சாயத்தை தான் வந்து அதாவது ரூரல் லெவல் தான் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் டெவலப் பண்ணணும். ஏன்னா ரூரல் டெவலப் ஆனால் மட்டும்தான் ஒரு கண்ட்ரி டெவலப் ஆகுன்றதை அவர் முன் வச்சிருப்பார். அவருக்கு அடுத்து 1986 எல்எம் சிங்வி கமிட்டியை வந்து பரிந்துரை செஞ்சுருப்பாங்க. எல்எம் சிங்வி கமிட்டியில் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்ன கேட்குறாங்கன்னா, கான்ஸ்டியூஷனல் பொசிஷன் வந்து கேட்குறாங்க. நம்ம பஞ்சாயத்து ராஜுக்கு வந்து கான்ஸ்டியூஷனல் பொசிஷன் கொடுக்கணும். அது வந்து யாரோட பீரியட்னா, இப்போது ராஜீவ்காந்தி வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்திருப்பார். அவரோட பீரியடில் தான் ஃபர்ஸ்ட் டைம் கான்ஸ்டியூஷனல் பொசிஷன் வேணும்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1988 துங்கான் கமிட்டி வந்து வரும். இவங்க வந்து அசோக் மேத்தா கமிட்டி ப்ளஸ் எல்எம் சிங்வி கமிட்டி ரெக்கமெண்டேஷனையும் சேர்த்து கேட்டிருப்பாங்க. 1988 வந்து கட்கில் கமிட்டி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா சில ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் முன் வச்சுருப்பாங்க. அதுபடி 1989 சேமஸ் ராஜீவ்காந்தி பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா 64th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் இன்ட்ரோ பண்ணுறதா இருக்கும். பட் அது லோக்சபாவில் பாஸ் ஆகிடும், ராஜ்யசபாவில் வந்து ஃபெயில் ஆகிடும். அதுக்கடுத்து 1990 விபி சிங் பிரைம் மினிஸ்டராக இருந்த போது தான் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இதுக்கான மீட்டிங் வந்து போட்டிருப்பாங்க. பட் இது அகைன் ஃபெயில் ஆகிடும். 1992 நரசிம்ம ராவ் வந்து பிரைம் மினிஸ்டராக இருப்பார். அப்போது 73rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 படி இதை பாஸ் பண்ணுவாங்க. இது டிசம்பர் 22 லோக்சபாவில் பாஸ் ஆகிட்டு, மறுபடியும் ராஜ்யசபாவில் டிசம்பர் 23 வந்து பாஸ் ஆகிட்டு பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் வந்து இன்ட்ரோக்கு வரும். அதுபடி 1993 ஏப்ரல் 24 அடுத்து 1 இயர்க்குள்ளே எல்லா ஸ்டேட்லேயும், இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்லேயும் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் வந்து கொண்டு வரணும்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா அப்போது சீஃப் மினிஸ்டராக இருந்த ஜெயலலிதா அவங்க வந்து பார்த்திங்கன்னா 1994 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த பஞ்சாயத்து ராஜே வந்து பார்த்திங்கன்னா பார்த்தோம் 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 கொண்டு வந்திருப்பாங்க. அந்த படி பார்ட் வந்து டோட்டலாக 25 பார்ட்ஸ் இருக்குங்க இல்லையா, அதில் பார்ட் 9 ஆர்டிக்கல் 243 243O வரைக்கும் கொண்டு வந்திருப்பாங்க. ஷெடியூலில் 11th ஷெடியூலில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 29 ஃபங்க்ஷனல் ஐட்டம்ஸ் வந்து இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம், நம்ம 1994 ஏப்ரல் 22 தான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டத்தை வந்து இன்ட்ரோ பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து டோட்டலாக 12,524 கிராம பஞ்சாயத்துகளும் 385 ஊராட்சி ஒன்றியங்களும் 30 மாவட்ட பஞ்சாயத்துகளும் வந்து இருந்திருப்பாங்க. அப்போது வந்து சீஃப் மினிஸ்டராக இருந்த, அதாவது 1967 சீஃப் மினிஸ்டராக இருந்த அண்ணா வந்து என்ன சொல்லியிருப்பார்னா, உள்ளாட்சி தேர்தலில் கட்சி அரசியல் வேண்டாம், கிராமத்தோட சேவைகளை வந்து அந்த கிராமத்தில் வசிக்கும் வேறு, அதாவது கட்சி சார்பாக இல்லாமல் சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் இன்ட்ரோ ஆனவங்க, என்ஜிஓ ஆனவங்க, அவங்கள வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கலான்னு வந்து அவர் ஒரு சஜஷன் சொல்லியிருப்பார். பட் வந்து அப்போ யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க. அரசியலமைப்பின் 243வது விதிப்படி பட்டியலினத்தாருக்கும் பழங்குடியினருக்கும் விகிதாசாரப்படி தொகுதிகள் ஒதுக்கப்படணும். அது மட்டும் இல்லாமல் 3 1 பங்கு வந்து மகளிருக்கும் ஒதுக்கியிருப்பாங்க. ஆர்டிக்கல் 243 ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 243D வந்து ரிசர்வேஷன் பற்றி தான் சொல்லுது. உமனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 1/3, அதாவது 3 1 பங்கு வந்து உமனுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2016 வந்து அப்போது முன்னாள் சீஃப் மினிஸ்டராக இருந்த ஜெயலலிதாவோட பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா 50% ரிசர்வேஷன் வந்து உமனுக்கு கொடுத்துருப்பாங்க நம்ம பஞ்சாயத்து ராஜில். இதுலேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா, இதில் கிராம சபா மீட்டிங்னு சொல்லலாம். கிராம சபா மீட்டிங் அட்லீஸ்ட் இதில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 4 days வந்து கொடுத்துருப்பாங்க. இயர்லி 4 days வந்து கிராம சபா மீட்டிங் நடக்கும். இதுலேயும் அட்லீஸ்ட் 2 days வந்து இயர்லி நீங்கள் மீட்டிங் நடத்தியிருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக 2 days வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு Jan 26 ரிப்பப்ளிக் டே,
May 1 லேபர் டே, August 15 இண்டிபெண்டன்ட் டே, October 2 காந்தி ஜெயந்தி. இதுதான் வந்து நம்ம இந்தியா ஃபுல்லாமே வந்து கிராம சபா மீட்டிங் அது பண்ணுறோம். எக்ஸ்ட்ரா 2 டேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா March 22 வேர்ல்டு வாட்டர் டே, November 1 லோக்கல் கவர்னன்ஸ் டேன்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டில் இந்த 2 டேவும் வந்து புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ் பார்க்கும்போது எக்ஸ்ட்ராவாக முனிசிபாலிட்டிஸ் பற்றியும் பார்க்கலாம். முனிசிபாலிட்டி பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காம முனிசிபாலிட்டியும் 74th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 9A வந்து சொல்லியிருப்பாங்க. ஷெடியூல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது 12th ஷெடியூலில் இருக்குது. இதுலேயும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஏரியா சபா அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயும் 4 டேஸ் வந்து இப்போ புதுசான லாஸ்ட் இயராக தான் வந்து இன்ட்ரோ பண்ணியிருப்பாங்க. Jan 24 நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே, April 24 பர்த் ஆனிவர்சரி ஆஃப் டாக்டர் B.R. அம்பேத்கர், April 14. நெக்ஸ்ட்டு September 15 பர்த் ஆனிவர்சரி ஆஃப் C.N. அண்ணாதுரை. நெக்ஸ்ட்டு December 10 ஹியூமன் ரைட்ஸ் டே. இந்த டேஸில் தான் வந்து ஏரியா சபா நடக்க இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சின்ன பாரதியாரோட பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா, நம் நாடு விடுதலை பெறுவதற்கு முன்பே ஊருக்கு நல்லது சொல்வேன், எனக்கு உண்மை தெரிந்தது சொல்வேன், ஊருக்கு உழைத்திடல் யோகம், நம் ஓங்கிடுமாறு வந்துதல் யாகம் என்று மகாகவி பாரதியார் பாடின கோட்டையும் வந்து உள்ளாட்சி பற்றி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். 16வது நிதி ஆணைய தலைவராக அரவிந்த் பன்காரியா நியமனம். ஃபினான்ஸ் கமிஷன் வந்து 16th ஃபினான்ஸ் கமிஷனுக்கு அரவிந்த் பன்காரியா தான் வந்து ஹெட்டாக இருக்கார். ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி நான் நியூஸ் பார்க்கலாம். ஃபினான்ஸ் கமிஷன் ஆர்டிக்கல் 280 படி தான் வந்து அமைச்சிருக்காங்க. இது வந்து குவைசி ஜுடிஷியல் பாடி. இதோட ஃபர்ஸ்ட் கமிஷன் 1951 கொண்டு வந்திருப்பாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர் நியூ டெல்லியில் இருக்குது. ஃபினான்ஸ் கமிஷனோட சேர்மனை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். இதோட ஃபர்ஸ்ட் சேர்மனே வந்து KC நியோகின்றவர் தான். இதோட டேர்ம்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த கமிஷனுக்கு வந்து 5 years ஒன்ஸ் வந்து கமிஷன் அளிப்பாங்க. இதோட லாஸ்ட் யார் இருந்திருப்பார்னா NK சிங் தான் இருந்திருப்பார். 2020லேருந்து 20 அதாவது ப்ரெசண்ட்டாகவும் இவர் தான் 2020லேருந்து 25 வரைக்கும் இவரோடது இருக்கும். இப்போ அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்க 16th ஃபினான்ஸ் கமிஷனான அரவிந்த் பன்காரியா சேர்மன் வந்து பார்த்திங்கன்னா 2026லேருந்து 31 வரைக்கும் இவரோட டேர்ம் வந்து இருக்கும். இப்போ ஒரு சேர்மனாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கும், அப்புறம் ஒன் சேர்மன் ப்ளஸ் 4 மெம்பர்ஸும் வந்து இந்த ஃபினான்ஸ் கமிஷனில் இருப்பாங்க. அவங்களோட குவாலிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். சேர்மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீப்புள் வித் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பப்ளிக் அஃபேர்ஸ் வந்து இருந்திருக்கணும். பேலன்ஸ் 4 மெம்பர்ஸ்க்கான குவாலிஃபிகேஷன் வந்து ஆர் குவாலிஃபைடு ஆஸ் அ ஜட்ஜ் ஆஃப் எ ஹைகோர்ட், or have knowledge of government finance or accounts, have had experience in administration and financial expertise, have a special knowledge of economics. இந்த 4 தகுதியுமே வந்து அவங்களுக்கு இருக்கணும். இப்போ இருக்கிற 15th ஃபினான்ஸ் கமிஷனோட சேர்மன் NK சிங் அவரோட தலைமையில் தான் வந்து பார்த்திங்கன்னா மத்திய வரி வருவாயில் மாநிலங்களுக்கு 41% வந்து வழங்க பரிந்துரைக்கிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக புதிதாக அமைக்கப்பட்ட யூனியன் பிரதேசங்களுக்கும் 1% தனியாக ஒதுக்கப்பட்டிருக்காங்க. இப்போ ப்ரெசன்ட் சேர்மனாக அதாவது இப்போது அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிற அரவிந்த் பன்காரியா இவர் யாருன்னு பார்த்திங்கன்னா அமெரிக்க பொருளாதார நிபுணர். இவர் மத்திய அரசோட நிதி ஆயோக்கோட துணை தலைவராகவும் 2015லேருந்து 2017 ஆண்டு வரை பணியாற்றியிருக்காரு. மேலும் வந்து இந்த 16வது நிதி ஆணையத்தின் அறிக்கையில் வந்து ஆணைய செயலாளராக ரித்விக் ரஞ்சன் பாண்டேயும் நியமிக்கப்பட்டிருக்காரு. நம்ம தமிழ்நாட்டோட ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷனை பற்றியும் பார்க்கலாம். இது வந்து ஆர்டிக்கல் 243I சொல்கிறாங்க. இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுறது வந்து கவர்னர் தான் பண்ணுவாங்க. இவங்களோட டேர்மும் வந்து 5 year தான். இப்போ ப்ரெசண்ட்டாக யார் சேர்மனாக இருக்காங்கன்னா மோகன் பியாரே தான் வந்து சேர்மனாக இருக்கார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. நம்ம நேற்றுக்கான கொஸ்டின் கேட்டிருந்தோம் இல்லையா, அதை பற்றி டிஸ்கஷன் பண்ணிவிட்டு இன்றைக்கான கொஸ்டின்ஸ் என்னென்னு கேட்டுடலாம். நேற்று வந்து என்ன கொஸ்டின் கேட்டிருந்தோன்னா ஐஎன்சியோட முதல் மாநாடு வந்து நடந்திருக்குங்க இல்லையா பாம்பேயில், அதில் எத்தனை மெம்பர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னு கேட்டிருந்தோம். அதோட ஆன்சர் வந்து 72. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்சியோட 3வது மாநாடு வந்து எங்கே நடந்திருக்குன்னு கேட்டோம். அதோட ஆன்சர் வந்து மெட்ராஸ். இன்றைக்கான கொஸ்டின் பார்த்துடலாம். கொஸ்டின் நம்பர் 1, ஃபினான்ஸ் கமிஷனோட ஃபர்ஸ்ட் சேர்மன் யார்? அதாவது 1951 ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷனர் சேர்மன் வந்து யார்? செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ராஜுக்கு கான்ஸ்டியூஷனல் பொசிஷன் வேணும்னு கேட்ட கமிட்டி எது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.